உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருப்பீங்க, உங்களால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிதானே எழுதியிருக்கு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆதாம ராஜாவாக வச்சாரு. நான் பாவம் செஞ்சு வெறும் ஆடாக போயிட்டான். ஆடுகள் கணக்கு வந்துட்டான். அதனால் குழப்பங்கள், மறதிகள், தவறான தீர்மானங்கள், அதனால் பின்னாடி சாபங்கள், சாபத்திலே உருண்டு கிடக்க வேண்டிய வாழ்க்கை அப்படியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தையை கவனித்து 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 வந்தேன்னா உன்னுடைய மனக்கண் பிரகாசமாகும், உனக்கு தெளிவு வரும், நீ பெரிய காரியங்களை செய்யலாம். மறுபடியும் உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மறுபடியும் ராஜா வாக்குறேங்கிறார். இழந்து போனதை தர்றேங்கிறார், மறுபடியும் ராஜா வாக்குறேன். அப்படித்தானே வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 எழுதியிருக்கு. உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி எழுதியிருக்கு. மறுபடி கொண்டு வர்றேங்கிறார். உன் கிறுக்குத்தனம், உன் லூசுத்தனம் எல்லாம் போய் நீ என் வசனத்தை கவனி, நீ என் வார்த்தைகளுக்கு உண்மையாக செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு அளிக்கும். நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எங்க விஷயம் எங்க இருக்குது, நீ கேட்டு கவனிக்கிறியா ஏத்துக்கிறியாங்கிறதுல தான் இருக்கு. என் வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் அப்படின்ட்டார். அப்ப அங்கதான் விஷயமே இருக்குது. அவர்கிட்ட வார்த்தையை செவி கொடுத்தா புத்தி தெளியுது, மனக்கண் பிரகாசமாகுது, ராஜா மாதிரி ஆளக்கூடிய அதிகாரம். மம்புட்டி வெட்டி வேலை செய்கிறத விட்டுவிட்டு 10 பேருக்கு மம்புட்டி வேலையாளுக்கு இவன் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை செய்யாத, இதை செய்யாத. அப்புறம் பார்த்தா அந்த ஃபீல்டே ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். அங்கே ஒரு சூப்பர்வைசர் வேண்டியிருக்கு, எதை எப்படி செய்யணும்னு சொல்கிறது. இன்றைக்கி பாருங்கள், பெரிய கம்பெனி மேனேஜர் இருப்பார். அவர் ஒன்றும் பெரிய வேலையை வெட்டி முடித்த மாதிரி தெரியாது. ஆனால் வருவார், என்னென்னதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். கம்பெனியே ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்வான் பாருங்க, அவன் கொஞ்சம் சம்பளம் தான் வாங்குறான். ஆனால் அந்த மேனேஜர் சும்மா அப்படி வந்தார், பார்த்தா அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு செய் அப்படின்ட்டு போகிறாரு, ஏகப்பட்ட சம்பளம் வாங்குறாரு. ஏன்? புத்தியில் தெளிவு, ராஜா போல ஆளக்கூடிய விவரம். ஏசுநார்ட்ட வந்தால் விவரம் கிடைக்குங்கிறாரு, மறுபடியும் உன்னை ராஜா வாக்குவேங்கிறாரு. ஆனால் என்னன்னு பாருங்க, எப்படியோ கர்த்தர் சொல்கிறத விட்டு வேற ஏதாவது செஞ்சுருவாங்க. எங்கள் மாமா மச்சான் எல்லாம் வந்தேன் சொன்னாங்க, இதை செஞ்சாங்க அப்படின்னு கடைசிக்கு அவங்கள சொல்லிவிட்டு கடைசிக்கு இவங்க தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் போயிடுறாங்க. அதனால் இன்றைக்கி ஐ எக்ஸார்ட் யூ, நல்லா ஒரு உற்சாகமாக நீங்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை செய்வேன், கேட்பேன், அவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன், அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன், அவருடைய ராஜ்யத்தை நான் விரிவாக்குவேன். அதான் வேலை ஆதாம் கொடுத்தாரு. இந்த ஏதேன் தோட்டம் மட்டும்தான் சரி பண்ணியிருக்கேன், நீ பழுகி பெருகி பூமியை ஏதேன் தோட்டத்தில் பூமியவே நிரப்பி அதை பண்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளணும் அப்படி சொல்கிறாரு. அப்போ வேலை கொடுத்துருக்காரு பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன். நீங்கள் இப்போ இருக்கிற அளவு பத்தாது, இன்னும் நீங்கள் பெரிய பெரிய அளவில் நீங்கள் முன்னேறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. நான் அப்போ தான் சொன்னேன், இந்த யூதர்கள் வந்து பெய்டு ஜாபுக்கு போக மாட்டாங்களாம். அவனா வேலை கொடுத்தாங்க, அப்போ அவனுக்கு அடிமையாக இருக்கணும். நான் தொழில் செய்வேன்றான். அவவே யோசிச்சுக்கிட்டு, அதாவது ஆபிரகாமின் சந்ததியாக வேறு இருக்கிறதுனால அவர் என்னமோ ஐடியா கொடுத்து விட்டுறாரு, இவன் அதை செஞ்சு விட்டு பணக்காரன் ஆகிடுறான். அதான் பாருங்க சொல்லுவாங்க, என் தலைவிதி நான் பணக்காரனாக இருக்கிறது அப்படின்னு வாங்கலாம். என்னடானா பைபிள் அப்படி எழுதி வச்சுட்டாரு, நான் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுட்டாரு. நான் ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கேன், அப்புறம் எப்படி நான் தருத்திரனாக இருக்கிறது?
ஓட்டாண்டியா எப்படி இருக்கிறது? அவர் வசனம் அப்படி எழுதியிருக்குது. நான் நல்லா தான் இருந்து ஆகணும், நான் பணக்காரனாக தான் இருக்கணும், அப்படி தான் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு அந்த புத்தி நமக்கு இருக்க கிடவுது. அந்த புத்தி நமக்கு இருக்க கிடவுது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, காசு பணம் நிறையா வந்தவுடனே அப்புறம் எல்லா தப்புகள்லையும் நுழைஞ்சிடுறாங்க. அது வரைக்கும் ஒழுங்காக இருந்துட்டு காசு பணம் வந்தோடனே தப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கே தான் தப்பே வருது. காசு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் நல்லா கொடுக்குறாரு. கொடுத்ததை வச்சு ஒழுங்காக வேலை பார்த்தியாடான்னா, அதான் பார்த்தா 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்தா 1 தாளந்து வச்சுருக்கு கொண்டு போய் பத்திரமா மோச்சு வச்சுட்டான். 2 தாளந்து இருக்க இன்னும் 2 சம்பாதிச்சானா, 5 இருக்க இன்னும் 5 சம்பாதிச்சானா. அப்போ சம்பாதிக்கிறத சொல்கிறாரு அவர். இல்லைங்க நான் உண்டு, என் குடும்பம் உண்டுங்க, என்னது இது? அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாம் செஞ்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவடைய பண்ணுறது, பெருசாக்குறது, சம்பாதிக்கிறது, அதெல்லாம் பற்றி கர்த்தர் பேசுகிறார். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இங்கே பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்மை அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலே. பாருங்க, இது அறிவினாலே, ஜபத்தில் இல்லை, மன்றாட்டில் இல்லை, உபவாசத்தில் இல்லை. அவர் என்னமோ சொல்றாரு, கவனிக்கணும். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும், இந்த பூமியில் இப்போ நம்ம வாழ்றோமே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதாவது வரப்போற உலகத்துக்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய அந்த யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்குதான். எதனால? அவர் அறிகிற அறிவினால. அவர் அறிகிற அறிவினால இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் இனிமே போக போற இடத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காராம். இதில் அவரை அறிகிற அறிவில் தான் இருக்கான் அது. சரி, அவரை அறிகிற அறிவினாலே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களே, நீங்க திவ்ய சுவாபம் தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகள்னாலே நமக்கு எப்படி வந்திருக்கு? இதெல்லாம் எது மூலமா வந்திருக்குதான்? தேவனை அறிகிற அறிவில் தான் இந்த நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறாராம். அதில் விவரம் இருக்குதான். அப்புறம் திவ்ய சுவாபமே, அதாவது நம்ம தேவனுடைய சாயல்ல ரூபத்தில் அவருடைய பிள்ளையா இருக்கும். பார்த்தீங்களா? யாருக்கு பிறந்தீங்கன்னா கழுவிக்கு நாய்க்கு அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ உங்க சுவாபம் என்னவா இருக்கும்? தேவனுடைய சுவாபம் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏன் தேவனுடைய சுவாபம் இல்லாமல் சண்டைக்காரவங்களா, வம்புக்காரங்க, பிரச்சனை பண்ணுறவங்களா, குழப்பம் பண்ணுறவங்களா ஏன் இருக்காங்க? அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவு இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல. சில சமயத்தில் அப்பா அம்மா புலம்புவாங்க, இந்த குடும்பத்தில் பிறந்து இப்படி எப்படி இருக்கான் அப்படின்னு. ஏன்னா அந்த குடும்பத்தோடைய மகிமையே அவனுக்கு தெரியலை. அப்போ தேவனை அறிகிற அறிவினால அந்த திவ்ய சுவாபம், தேவனுடைய சுவாபமே கிடைக்குதான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் சேர்த்து கிடைக்குதான் அப்படின்றாரு. அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணுங்களா இல்லையா? தேவனை அறிகிற அறிவு இருந்தால் வார ஆண்டவரே, இறங்கி வார ஆண்டவரே, எப்படியாவது இதை செய்ய ஆண்டவரே, அதை செய்ய ஆண்டவரேன்னு இந்த வெறுஞ்சபத்தை பண்ண மாட்டாங்க. கர்த்தாவே, பூமியில் இந்த ஆளக்கூடிய அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துருக்கிறீர், கட்டுகிற அவிழ்க்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது, நான் உமக்கு பிரியமாக நடக்கிறேன், உம்மால் பலப்படுத்தப்படுறேன், இன்னைக்கு உம்முடைய நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த பிசாசையும் பிசாசோட ஜனங்களையும் அந்த அந்தகார கிரியைகளை நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டலாம். ஏன்னா உங்களுக்கு விவரம் தெரியுது. ஆனால் விவரம் தெரியாதவங்க என்ன செய்வாங்க? பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் ஊருக்கெல்லாம் லெட்டர் எழுதி போட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி பிரச்சனையாக்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஐயா, இந்த வசனத்தை ஒரு தடவை வாசித்து பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்தா, இயேசு எனக்கு விரோதமாக போராடவா பார்க்குறேன், என்னை கவுக்கவா பார்க்குறேன், பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தை அவனை கட்டுறேன் அப்படி சொல்லியிருப்பீங்க. அது அடங்கி இருக்கிறோம், அது ஆட்டம் அதோட முடிஞ்சிருக்கும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எழுதி அங்கே எழுதி அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு பிரச்சனைன்னே பேசுகிறதெல்லாம் உண்டாகும்னு அவர் வேறு சொல்லி வச்சுட்டாரா? அது பிரச்சனை பெருசாகிடுது, போதாகரமாகிடுது. ஆக தேவனை அறிகிற அறிவினால நீங்கள் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இருக்கலாம். அவர் உங்களுக்கு ராஜாக்களும் ஆசாரிகள் சொன்னார். ராஜா போல நீ இருந்து சூழ்நிலையை ஆளக்கூடிய அதிகாரம்னு சொல்கிறாரு. அப்புறம் அதை விரிவடைய பண்ணலாங்கிறாரு. திறவுகோல் சாவி உங்ககிட்ட தான் இருக்குதுன்றாரு. இதை சரியாக பயன்படுத்துங்கிறாரு. அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஏன்னா கர்த்தர்கிட்ட உட்காந்து பைபிளை படித்து ஜெபம் பண்ணி, கர்த்தாவே என்ன இப்போ உலகம் இப்படி இருக்க ஆண்டவரே, நீர் இப்படி இருக்கிறீர், என்னை எப்படி வச்சிருக்கிறீர் அப்படியெல்லாம் பார்த்து, ஓஹோ எனக்கிட்ட தான் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறீரா, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் அதை கட்டுறேன் அப்படின்னு ஒரு கட்டு போடுவீங்க. அது அடங்கி கிடக்கும். இன்ன வரைக்கும் ஆட்டம் போட்ட பிசாசு இப்போ அடங்கி இருக்குது. பிசாசு எப்படி அடங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது? இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட தகராறு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது இதையும் குழப்பம் பண்ணி வஞ்சிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தா அமைதியா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க. என்னடா இது எப்படி அப்படியான மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விவரமாக இருந்து இயேசு நாமத்தில் கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம வார்த்தை சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அடங்கி அது கிடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆக விவரம் எங்கெங்க இருக்குது? தேவனை அறிகிற அறிவிலே தேவனுடைய சுவாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா தேவனுடைய திறவுகோல்களை, ராஜ்யத்துடைய திறவுகோல்களை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்றாரு. உங்ககிட்ட தாங்க அதிகாரம் இருக்குது. நான் இங்கே இந்த சாவி, சர்ச்சு சாவி இங்கே வச்சுக்கிட்டு கையிலே பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு, அப்பா எதை தர என்ன செய்யலாம், எது திறக்கிறதுக்கு என்னப்பா செய்யணும், இந்த கதவு பூட்டி கிடக்குப்பா என்ன செய்யணும், யாராவது வருவீங்களா, கொஞ்சம் திறந்து விடுவீங்களா அப்படின்னு அங்கேருந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. கர்த்தர் என்ன கிறுக்கு பயலே, சாவி உங்ககிட்ட தானடா இருக்குது, எடுத்து தரடான்னு சொல்லுவார். அது காக்காது நமக்கு. நமக்கு இருந்துட்டு யாராவது உதவி செய்ய மாட்டீங்களா, பூட்டு உடைக்கிற, யாராவது பூட்டு திறக்கிற திருடர்களை கூப்பிடுவோம். ஏன்னா திருடன் பூட்டு திறக்கிறது அவனுக்கு தானே தெரியும். அது போய் கூப்பிட்டு வந்து திறந்து விடுப்பாங்க. என்னது என்ன நடக்குது? சாவி நம்ம கையில் இருக்க எடுத்து திறந்தா திறந்துக்கும். அது சாவி பாக்கெட்டில் சில ஆளுங்க சில சமயத்தில் எனக்கும் நடந்திருக்குது. எதையோ பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டு தேடுறது, வீடு பூரா தேடுறது, வீடு பூரா தேடிட்டு காணவே காணா, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்புறம் கையை விட்டா உள்ளுக்க பாக்கெட்டில் இருந்து வருது. அடப்பாவி இதைத்தானா வீடு பூரா தேடினேன் அப்படின்னு. எல்லாருக்குமே இந்த அனுபவம் சமயத்தில் இருக்கும். அப்படி ஆயிடுதுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை, அறிவை, பலனை கொடுக்குறாரு. ஏன்னா உங்களை உண்டாக்குன தடவை ராஜாவாக இருக்க முடியும் உண்டாக்கி விட்டாரு. அப்படி தானே உண்டாக்குனாரு. ராதாம நீ ராஜா தான்டா அப்படின்னு. அதான் இந்த யூதர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன், பணக்காரனாக இருக்கிறதா என் தலைவிதி அப்படின்னு நான் சொல்கிறேன்ற மாதிரி, நீங்கள் ராஜாவாக இருக்கிறதா உங்கள் தலைவிதி. ஆனால் லூசுத்தனத்துக்கு மட்டும் இடமே கிடையாது. தேவனை அறிகிற அறிவு வந்தால் அது சொல்கிறாரு, நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார் அப்படி எழுதியிருக்குது. நான் சொன்னேன், ராஜான்னா தேசத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் கவனித்து எங்கே சேட்டாக இருக்குது, எங்கே பிரச்சனை பண்ணுறவன் இருக்கேன், அந்த கொள்ளைக்காரன் எங்கே இருக்கான், அந்த கொலைக்காரன் எங்கே இருக்கான், நமக்கு விரோதமாக பேசுகிறவன் எங்கே இருக்கான், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு எவனை எங்கே தட்டணும் தட்டி, யாரை எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு, எந்த தேசத்துக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம், இந்த தேச மக்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், அப்படியெல்லாம் அவன் கணக்கு போட்டு அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் ராஜா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ராஜாக்கெல்லாம் எவன்ட்டு எம்புட்டு சுரண்டலான்னு சுரண்டி சுவிஸ் பேங்கில் போட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறமேலு புதைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்படி ராஜாக்கள் தான் இன்றைக்கி உலக ராஜாக்கள்லாம் அப்படி இருக்காங்க. ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் ராஜா எப்படி இருக்கிறோம்னு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேசத்தை கவனிக்கணும், எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கணும், மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யலாம், இந்த மக்களுடைய சமுதாய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவன் திருடன், கொள்ளைக்காரன், பாலியல் பலாத்காரம் பண்ண அவனை எங்கே பிடிக்கணும், எங்கே போட்டு அவனை காலி பண்ணணும்னு சொல்லி எல்லா விவரமும் தெரிஞ்சு அதெல்லாம் அடக்கி கர்த்தருடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாய் ராஜாவா கர்த்தர் அப்படி ஆதாமை ஏற்படுத்தினார். இந்த கிறுக்கன் விட்டுட்டான். சரி, மறுபடியும் என்ன பண்ணார்? என்ன போட்டிருக்கு? அந்த திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன்னு சொல்லி இருக்குது. எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம்.
வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அதாவது பாதாளம்னு பிசாச சொல்லுது. பிசாசோட எல்லா அதிகாரமும் இப்போ என்கிட்ட, இவன் ஆதாம்கிட்ட இருந்து பிடுங்கின அந்த அதிகாரமும் சரி, பிசாசு இன்னுமே ஆட்டம் போட முடியாதபடிக்கு அவனை பற்றி இருக்க அதிகாரமும் சரி இப்போ என்கிட்ட இருக்குது. நான் சொன்னாவே அடங்கணும் அப்படின்ட்டாரு. நான் சொன்னாவே அடங்கணும்னு சொல்லி அதிகாரத்தெல்லாம் இப்போ சம்பாதிச்சாரு சிலுவையில். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அதாவது மரித்து இப்போ உயிரோட மரணத்தை ஜெயித்து வந்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். இப்போ என்ன சொல்றாரு? அதிகாரம் என்னிடத்துல இருக்கிறது, திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் அப்படின்னு. இந்த உலகத்தில் இந்த பிசாசு மேலே எல்லாத்து மேலே எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவர் தான் பேதுருவை கூப்பிட்டுருந்தா, ஏதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் இடத்துல கொடுக்குறேன், அதிகாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன். பரலோகத்தில் தேவன் பூமியில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நீ தான் செய்யணும், உங்ககிட்ட தான் அதிகாரம் கொடுத்துருக்கேன், நீ தான் ராஜா. நான் எங்கே ஆண்டவரே உலகம் பூரா ஆள்றது? ரைட்டு, இந்த கேள்வி கரெக்டு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்கள் வீடு உங்கள் உலகம் தானே. நீங்கள் போக்குவரத்தாக இருக்க இடங்கள், நீங்கள் பழகிற ஜனங்கள் எல்லாம், அந்த வட்டமெல்லாம் உங்கள் உலகம் தானே. நீங்கள் எதில் நடமாடுறீங்களோ, போக்குவரத்தாக இருக்கீங்களோ, நன்மைகளை அனுபவிக்கிறீங்களோ அல்லது தீமைகளை வர பார்க்குற இடத்துல இருக்கீங்களோ, அதெல்லாம் உங்கள் உலகம் தானே. உங்கள் உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்கள் உலகம் அது ஆதாம் கொடுத்தது பூமி பூரா. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுங்க கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருக்காங்க. ஆடு ராஜாவாக இருந்து விவரமாக இருந்தேன், கடைசிக்கு ஆடு மாதிரி ஆயிட்டான். இப்போ இவனுக்கு எவ்வளவுக்கு மனத்தெளிவு வருதோ அவ்வளவுக்கு தான் வேலை பார்ப்பேன். அதனால் எப்பா நீ கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய நீ முன்னேறிக்கலாம். இப்போக்கு நான் உனக்கு இந்த விவரம் கொடுத்துருக்கேன், இந்த அதிகாரம் கொடுத்துருக்கேன். உன் உலகத்தை நீ ஆண்டுக்க, உன் உலகத்தை உன் கண்ட்ரோலில் வை. உன் குடும்பத்துக்குள்ளே பிசாசு வந்து ஆட்டம் போடாதபடி கவனிச்சுக்க, உன் பிள்ளைகளை பிசாசு கெடுக்காதபடிக்கு நீ பார்த்துக்க, உன் வேலைகளை நீ நல்லா செஞ்சு உன்னை குற்றம் சொல்லாதபடிக்கு நீ நல்லா வச்சுக்க. அப்போ நீ நல்ல பேர் வாங்குவ, தேசத்தில் நீ பெரிய ஆளாவ, முன்னேறுவ. அநேகர் உன்னை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு அவங்க உன்னை பற்றி சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, அநேகருக்கு நீ நன்மை செய்கிற ஆளாகவும் இருப்ப. அது மூலமாக கர்த்தருடைய சாட்சி உன்கிட்ட விளங்குன்றார். உன்னையால் கர்த்தருக்கு நல்ல பேர் வருங்கிறார். எப்போ நீ நல்லா இருந்தா. ஆமாங்க, லொட்டை வச்சுக்கிட்டு வியாதியாக கடந்து இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு முடியல தூக்குங்க எங்களை கொடி விடுங்க, இதை எப்படி கர்த்தர் மகிமைப்படுறது? நீ பாருங்க, சுகமாக இருக்கிறதுக்கான அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ சுகமில்லை வியாதியாக போச்சோன்னா உடனே நேராக போய் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகி மருந்தெல்லாம் சுகமாகி வந்துடுவாங்க. சுகமானாங்க. ஆனால் அந்த வியாதி எப்படி நுழைஞ்சிச்சாங்க? ஓன்ட்ட இருக்க பாவத்தினால நுழைஞ்சிச்சு. அந்த பாவம் பிசாசு உள்ள நுழையிறதுக்கு ஒரு இடத்துல அந்த வேலியை பிடுங்கி விட்டுருக்கியே, அந்த வேலியை நீ அடைச்சிட்டியா? மறுபடியும் பிசாசு வந்து உன்ட்ட இன்னொரு வியாதியை கொடுக்காத அளவுக்கு நீ பிசாசு வர்ற வழியை அடைச்சிருக்கியா? அடைச்சிருக்கணும்ல. அது மட்டும் இல்லை, வியாதி வந்துருச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் சுகம் கொடுக்க டாக்டருக்கே தெரியுது, அப்பா நான் மருந்து தான் கொடுக்குறேன், கர்த்தர் தான் கடவுள் தான் சுகமாக்குறாருன்னு அவர் அங்கே எழுதி போட்டு வச்சிருக்கிறார். அப்போ சுகம் எங்கே வருது? கர்த்தர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போனால் முடிஞ்சு வச்சுன்றோம். நோ, எப்படி அந்த வியாதி வந்துச்சு, எந்த வழியாக பிசாசு உள்ளே நுழைஞ்சான், அந்த பாவத்தை அது அடைச்சேன்னா தான் மறுபடியும் பிசாசு வரமாட்டான். அப்போ நீ கர்த்தருக்குள்ளே பலசாலியாக இருக்கலாம், நீ மற்ற பிசாசெல்லாம் அடக்கி ஆளலாம். அப்போ சும்மா வெறுமனை மாத்திரை சாப்பிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு இந்த பாவம் இந்த வியாதி எப்படி நுழைஞ்சிச்சுன்னு பார்த்து அதை அடைக்கணும். அதை அடைச்சிட்டு நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா, நீங்கள் மறுபடியும் ராஜாவாக இருக்கணும். சோகம் கர்த்தரால் வரணும். நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி இருந்தால் மறுபடியும் இந்த சரீரத்தில் வியாதி வராத அளவுக்கு அங்கே என்னத்தையோ செஞ்சு விட்டுருப்பாரு.
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சுகமாகிறது எப்படி? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதான் மாத்திரை போட்டதே பாஸ்டர். ஆமாம் போட்டேன் சரி, ஆனால் உள்ளுக்கு என்ன வியாதி இருக்குது. எப்போ வேணாலும் இது வெளியே தலை தூக்கும். இன்னைக்கு பல்லு வலியாக வந்தது, நாளைக்கு கண்ணு வலியாக வந்துடும். அப்புறம் கண்ணை வலிக்குன்னு என்ன பல்லு வலி தான் போச்சு, இப்போ எப்படி கண்ணு வலி வந்துச்சுன்னா உள்ளுக்கு அந்த வியாதி இருந்துச்சு. முதல்ல அந்த வியாதியை போக்க இயேசுவின் ரத்தம் அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு அதை விசுவாசித்து உங்களுடைய சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையின் ஆளுகையை, ராஜ்யத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் சோகமாய் வர்றவங்களாம் கட்டாயம் செத்துருவாங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன், டாக்டர் தான் போனேன், செத்தீங்க. ஏன்னா சாவு கட்டாயம் வரும். ஏன்னா உள்ளுக்கு அந்த மாத்திரையை கொடுத்தாரு, அப்பைக்கு அந்த வியாதி மறைஞ்சிச்சு. ஆனால் உள்ள வியாதி இருக்குது. இப்போ அந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 117 வயசு இருக்கிற ஒரு ஆள் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு பேப்பரில் போடுறாங்க. 117. அவங்க கிறிஸ்தவங்களும் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க 70 பலத்தின் மீதினால் 80ன்னு சொல்லிய 115 வருஷம் இருக்க வேண்டிய ஆள் சொல்லியே 70லே ரெடி ஆயிடுறாங்க, 65லே ரெடி ஆயிடுறாங்க. இன்னும் 5 வருஷம் தான் கணக்கு அப்படின்னு மனசில் கணக்கை போட்டுட்டா பாடி அதுக்கேத்தாப்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. சீக்கிரமாக வயசாகிடுது. சில ஆளுகளை பாருங்க 40-45 வயசு கூட இருக்காது, பார்க்க 65 வயசு மாதிரி இருப்பான். என்னது? அவங்க மனசு அப்படி கெட்டு போனதுனால சரீரத்தில் அந்த வயதாகிற அந்த காரியங்கள் தீவிரமாக நடந்துருச்சு. ஆக மனசு பாருங்க எதெல்லாம் செஞ்சு விட்டுறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 70 வயசில் சாக வேண்டிய ஆள் 80, 90, 100ன்னு போய்கிட்டே இருப்பீங்க. ஹலோ, வசனம் சொல்லி இருக்குல்ல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல. ஆபிரகாமுக்கு வயது திரும்ப வாழ வயதாச்சான், சாராளுக்கும் வயது வாழ வயதாச்சான். அப்படி கிழவியாக இருந்து மறுபடியும் வாழ வயது வந்த அழகாக இருந்த அந்த சாராளை அந்த அபிமேலேக்கு பார்த்து அவளை பிடிச்சிட்டு வந்துட்டானா. அப்போ இவன் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். ஆனால் கிழவியாக இருந்த ஒரு ஆள் இப்படி அழகாக மாறுறாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசிக்க ஏதுவில்லாத இருந்த போதும் விசுவாசித்தான். என்ன நடந்துருச்சு? வயது திரும்ப வாழ போயாச்சுக்க. அங்க தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சுகத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தெளிந்த புத்திக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆளுகைக்குரியதாக இருக்கிறது. அதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அபியாசிக்கணும், நீங்கள் செயல்படணும் அப்படின்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. ஹலோ, செய்யலாமா? இங்கே உட்காந்து யாராவது ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வயிற்ற வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு திரும்ப கூட முடியல, அப்படியெல்லாம் இருந்தால் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் இதை முறிக்கிறேன் அப்படி சொல்லணும். முறிச்சு விடுவீங்க. வலிக்குதுன்னே சொல்லிதான் வலி தான் அதிகமாகும். ஏன்னா சொல்கிறபடி ஆகும்னுட்டார். வலி ஏன்டா அதிகமாகுதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆவிக்குரிய ரீதியில் அந்த பிசாசுக்கு நீங்கள் தீனி போடக்கூடாது. பாருங்க, ஒருத்தன் குடியாரனா இருக்கேன், எப்பா குடிய விடணும்னாக்க இல்லைங்க எப்படி ஒரு மாதத்துக்காவது கட்டாயம் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த குடிகார பிசாசுக்கு இவன் தீனி போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அவன் குடிக்க போகிறப்ப அந்த குடிகார பிசாசுக்கு தீனி போட்டு அந்த குடிகார பிசாசு இப்போ உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறி நிற்கிது. அப்புறம் கட்டாயமாக குடிக்க இழுத்துட்டு போயிருமா போகாதான்? அதனால் எந்த பாவத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட வேலை செய்கிற பிசாசுக்கு நீங்கள் தீனி போடக்கூடாது. தீனி போட்டிங்கன்னா பிசாசோடைய ராஜ்யம்தான் பெருசாயிரும்.
நீங்கள் தேசத்தை ஆள்றது பதிலாக உங்களுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் ஆள்றது பதிலாக பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டுகிட்டு இருப்பான். ஏன்? பிசாசுக்கு தீனி போடுறான். இங்கே ஒவ்வொரு தடையும் பாவம் செய்யும்போது, ஒவ்வொரு தடையும் தப்பான காரியத்தை தப்புன்னு தெரிஞ்சுட்டு செய்யும்போது நீங்கள் பிசாசுக்கு தீனி போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ பிசாசை ஸ்ட்ராங் ஆகிறேன். அந்த உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து வச்சு ஆட்டி வைக்கிறேன். அவனுக்கு இடம் கொடுக்காதேன்னு சொல்கிறாரு. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்புறம் எப்படி? அப்புறம் அந்த பிசாசு சொல்கிற வேலையை பழமுடி திங்கிறதெல்லாம் தின்னு விட்டு அப்புறம் இயேசுவின் நாமத்தினால போ பிசாசுன்னா அது எப்படி போகிறது? பிசாசு நம்மளே நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தினாலும், கர்த்தர் முன்னாடி நாம் கீழ்ப்படியாமையினால் செய்யக்கூடிய அக்கிரமங்களினாலும். அக்கிரமம்னா என்னது? கிரமமாக இல்லை, அவ்வளவுதான். அதான் அக்கிரமம். வீடு வாசல் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுருந்தா கிரமமாக இருக்குது. தாறுமாறாக இறஞ்சி கிடந்தா கிரமம். கிரமமா இல்லை. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கிரமமாக இல்லைன்னா அது பாருங்க எவ்வளோ பிரச்சனை ஆயிடுது. அந்த அக்கிரமங்கள் நம்மளை பிடிச்சிக்குது. அப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, நாம தான் ஆளணும். ஆனால் பிசாசு இருந்து நம்மளை போட்டு ஆட்டிடுறோம். ஏன்னா நாம தான் அவனுக்கு தீனி போட்டோம், நம்ம கழுத்தில் சுருக்க போட்டு அவன் கையில் கைத்தை கொடுத்துட்டோம், அவன் பிடிச்சி இழுக்கிறான். அதான் ஒரு ஒரு படம் ஒன்று இங்கே வச்சு சமயத்தில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் சிகரெட் பிடிக்கிறவன், அவன் சிகரெட்டு ஒரு முடோண்டு சிகரெட்டு, அந்த சிகரெட்டு ஒரு மனுஷன் மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. அந்த சிகரெட்டு மனுஷன் செயினை ஒன்றை போட்டு அது இந்த மனுஷன் பெரிய ஆளோடைய மூக்கில் கோர்த்து மாட்டி விட்டுருக்குது. இந்த சிகரெட்டு மனுஷன் இம்புட்டோண்டு சிகரெட்டுங்க, அது இழுத்துக்கிட்டு போகிற பக்கமெல்லாம் இந்த மனுஷன் போகிறேன். தண்டி ஆள் இந்த சிகரெட் சைஸில் இருக்க ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. சொல்கிறான்ல, எனக்கு சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிகரெட் இவன் கண்ட்ரோலில் இல்லை, சிகரெட் கண்ட்ரோலில் இவன் இருக்கான். அதே போல் தான் எல்லா விஷயத்துலையுமே. பணம் கூட அது நம்மளை ஆளக்கூடாது, நம்ம தான் பணத்தை ஆளணும் அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த சிகரெட்டு மனுஷன் மூக்கில் இவனை கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டு போகுது. இவன் பின்னாடியே வர கோழியாத்து மாதிரி. என்ன நிலைமையை பாருங்களேன். விசுவாசியும் கூட இந்த மாதிரி சிகரெட்டுக்கு ஏதாவது ஒரு இப்படி ஏதாவது ஒரு சில்லறையாக ஒரு காரியத்துக்கு நான் இதுக்கு அடிமைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அது கண்ட்ரோலில் தான் இவன் இருக்கானே ஒழிய இவன் வந்து தேசத்தை ஆள்ற ஆள் இல்லை. கர்த்தர் ஆதாம தேசத்தை ஆள வச்சாரு. ஆனால் இவன் என்ன வந்துட்டேன், சிகரெட்டுக்கும் தண்ணி ஓடுறேங்கிறதுக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிறேங்கிறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும், பொய்ங்கிற பிசாசு இந்த ஒரு நிலம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏமாத்துறது, திருடுறது, திருட்டு பிசாசு, பொய் பேசுகிற பிசாசு, கெட்ட வார்த்தை பேசுகிற பிசாசு, அதெல்லாம் உள்ளுக்க வச்சுக்கிறதுனால தானே அது பேசுது. அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறதுனால தானே அது உள்ளுக்கிருந்து பேச வருது. அப்போ அதுக்கு இடம் கொடுத்தா அந்த பொய்ங்கிற பிசாசு இவனை இழுத்துட்டு போகுது, அந்த திருடுங்கிற பிசாசு இவனை இழுத்துக்கிட்டு போகுது. அப்படி இழுத்துட்டு போய் அதில் மாட்டி விட்டுருது. அப்புறம் என்னால் பொய் சொல்லாமல் இருக்கவே முடியலைங்கன்றேன். இன்றைக்கி பொதுவாக மக்களை கேளுங்க, பொய் சொல்லாமல் எப்படிங்க பிழைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொய்க்கு அடிமை அப்படின்னு. பொய் மூலமாக யாருக்கு அடிமை? நீ பிசாசுக்கு அடிமையாக இருக்க. நீ பெரிய மனுஷனை கெடிக்காரன்னு சொல்லலாம், ஆனால் பொய் சொல்லாமல் உன்னால் இருக்க முடியலையே. அந்த பொய்ங்கிற குட்டி பிசாசுக்கிட்ட நீ மாட்டியிருக்கிய. குட்டி பிசாசை கூட அப்படியால துரத்த முடியாதா? அப்புறம் கிட்ட பெரிய பிசாசை துரத்திட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துறது. அப்போ எந்த ஒரு தேவனுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிற எந்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு ஓரம் கட்டி ஒதுக்கி வெளியே போ, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனசு, உங்களுடைய பேச்சு, செயல், குடும்பம், காரியங்கள் எல்லாத்தையும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கொண்டு வரணும். யூ ஷுட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹோம். உங்கள் வீட்டை உங்கள் கண்ட்ரோலில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் வீட்டை, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளை, உங்கள் வீட்டு காரியங்களை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதை அடக்கணும்.